சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் கொடுத்தது அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆச்சா, இந்த இடத்துல தான் மெயினாக உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கியா இதில் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சன்ரூஃபுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா லைட்டிங் உள்ள ப்ளசண்ட்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். சூப்பராக இருக்கும். அது கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ண அந்த கார் இதுதான் த மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் ஆஃப் திஸ் கார். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். இது 2025 கியா காரன்ஸ் கிளாவிஸ் HTK ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியன்ட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோட ப்ரைஸிங் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இந்த HTK ப்ளஸ் ஆப்ஷன் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்ல போகிறேன். எந்த அளவுக்கு உள்ள கேபினில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது, எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கார் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாக்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களை, நான் உங்கள் நிதின். நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 கியா காரன்ஸ் கிளாவிஸ் HTK ப்ளஸ் ஆப்ஷனல் வேரியன்ட். அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹாலோஜன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஹாலோஜனில் உங்களுக்கு லோ பீம், ஹை பீம் ரெண்டுமே உங்களுக்கு வரும். DRL மட்டும் உங்களுக்கு LEDயில் வரும். பானெட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது, நல்ல பெரிய சைஸில் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்குன்னு சொல்லலாம். டயர்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு C8 டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அலாய் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 215/55R17. ஸோ 17 இன்ச்க்கான அலாய் வீல்ஸ் கொடுத்தது அப்படின்றது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ORVs பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாடி கலர் வித் இன்டிகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. டிரைவர் சைட் மட்டும் உங்களுக்கு ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. மேலே உங்களுக்கு நாட் ஃபங்க்ஷனல், இது வந்து உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஷன் டு நாட் லோடுன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் கிடையாது, நார்மல் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, நாட் பேனராமிக் சன்ரூஃப். இதோட டாப் மாடல் போகும்போது உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃபும் அவைலபிளாக இருக்கும். ஷார்க் அண்ட் ஆண்டனா நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக இந்த காரோடைய சைட் ப்ரொஃபைல் தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பிகாஸ் இந்த காரோடைய லென்த்துக்கு இந்த செக்மெண்ட்டில் சூப்பராக இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வீல் பேஸ் இருக்குது. செகண்ட் ரோ ஆஃப் டோர்ஸ் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்குது, ஆல் த வே கோஸ் டு ஹியர். ஸோ இங்கிரஸ் எக்ரஸில் எந்த ஒரு இஷ்யூவும் உங்களுக்கு இருக்காது. 45 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரேஞ்செலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம் அந்த காரில். அண்ட் இந்த கார் வந்து உங்களுக்கு டீசல் அவைலபிளாக இருக்குது. ஸோ டீசலில் இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காரோடைய அந்த ரேஞ்ச் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் லுக் அட் திஸ் ப்ரொஃபைல் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நான் ஒரு லைட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ லைட்ஸ் ஆன் பண்ணி வச்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள 2025 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு கியாக்கான லோகோ பார்க்கலாம். காரன்ஸ் கிளாவிஸ் அப்படின்ற பேஜிங் இருக்குது. ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் உங்களுக்கு 4 ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் பின்னாடி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். நம்பர் பிளேட் ப்ரொவிஷன், இலுமினேஷன் ஃபார் நம்பர் பிளேட் உங்களுக்கு இருக்குது. ஸ்கிட் பிளேட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரே கலர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ரியர் வைப்பர், டிஃபாகர், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ஸ்பாய்லர் எல்லாமே உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் ஆஃப் காரன்ஸ் கிளாவிஸ்ன்னு சொல்லியிருந்தேன். எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா 3 ரோஸும் உங்களுக்கு இப்போ அன்ஃபோல்டடாக இருக்குது. அப்படியும் பாருங்கள் பின்னாடி எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது. 2-3 டஃபில் பேக்கே உங்களால் வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இட்ஸ் ரியலி குட் திங். இது கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு டீப்பாக ஒரு ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. பட் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு இந்த கவர்ஸ் இருக்குது ஃபார் சீட்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு அது தெரியல. பட் நல்ல டீப் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு லெதரைட் மெட்டீரியல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸில் கொடுத்தது அப்படின்றது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஆகணும். தேர்ட் ரோ சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 50-50 உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ 50-50 க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு 50 வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காட்டியிருக்கேன், இன்னொரு 50 அன்ஃபோல்டாக இருக்கும். ஸோ நீங்களே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸ்பேஸ் அப்படின்றது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் தேர்ட் ரோ சீட்ஸ் எல்லா சீட்ஸோடைய சீட் கம்ஃபர்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலே நான் வந்து காரன்ஸ் கிளாவிஸோடைய இன்னொரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ லான்ச் ஆனதை நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு 3 ரோஸ் ஆஃப் சீட்டில் உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நான் வந்து அதை காட்டி நான் உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக்க விரும்பல. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் ரோ சீட்ஸில் உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கப் ஹோல்டர் இருக்குது, சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது, USB-C சார்ஜர் ஃபார் போத் சைட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. தட்ஸ் ரியலி குட். அண்ட் மெயினான விஷயம் உங்களுக்கு மேலே வந்து AC வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேர்ட் ரோ சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட்ஸும் வந்து உங்களுக்கு
ஒயிட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ரியலி குட். ஸோ ப்ரீமியம்னஸ் நல்லா ஆட் ஆகுது. குவார்ட்டர் பேனல் நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லைட்டிங் உள்ள நல்லா எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காரோடைய தேர்ட் ரோ சீட்ஸில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ செகண்ட் ரோ சீட்ஸ் போனோம் அப்படின்னா இங்கே தான் ஒரு பெரிய மேஜிக்கே இருக்குது. காரன்ஸ் கிளாவிஸோடைய ஒன் ஆஃப் த யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் ரோ சீட்ஸை ஈஸி டம்பிள் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒன் டச் டம்பிள். ஸோ இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சீட் வந்து டம்பிள் ஆகும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆச்சா, ஏன்னா இது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு கேஸ் த்ரெட் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக டம்பிள் ஆகுது. நீங்கள் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இது வந்து இந்த காரில் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இங்கேருந்து பார்த்தோன்னா இங்கிரஸ் எக்ரஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இதை நான் உங்களுக்கு ஓகே இப்போ பாருங்கள் என்ன ஒரு கம்ஃபர்ட் இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. ஸோ கண்டிப்பாக இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட்டில் தான் இந்த கார் வந்து ரொம்பவே எக்ஸல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். அண்ட் இது பார்த்தோன்னா உங்களுக்கு ரிக்ளைனாக ஆகுது. ஸோ எந்தளவு ரிக்ளைன் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ இது வந்து ஃபுல்லி ரிக்ளைன் பொசிஷன். இது நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. இது கண்டிப்பாக இந்த மாதிரி உட்கார முடியாது, கொஞ்சம் பின்னாடி தள்ளலாம். இந்த அளவுக்கு ரிக்ளைன் ஆகிறதுனால நீங்கள் லாங் ட்ரிப் போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். 4-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு செகண்ட் ரோ சீட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நடுவில் ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்குது. பட் அந்த ஆம்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கிடையாது, சின்ன ஆம்ரெஸ்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்த்தோன்னா உங்களுக்கு 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா 7 சீட் ஆப்ஷன். ஸோ நடுவில் பெஞ்ச் சீட் வந்து உங்களுக்கு வரும். இதே நீங்கள் 6 சீட்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நடுவுலேயே வந்து பைலட் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் செக் அவுட் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்ட் அப்படியே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் பார்த்துருவோம். நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவு சூப்பராக இருக்குது இந்த டோர் பேனல் அப்படின்றது. ஸோ நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிளாக் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்குது, மறுபடியும் பிளாக் இருக்குது. ஸோ ஒரே பேனலாக கொடுக்காமல் இங்கேயும் உங்களுக்கு நிறைய டைவர்சிட்டி ஆஃப் கலர்ஸ் கொடுத்தது அப்படின்றது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. சன் பிளைண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் பார்க்கலாம். தென் பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ், மேக்சின் ஹோல்டர் இருக்குது, ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, 2 USB-Cக்கான சார்ஜர் இருக்குது, ஃபோன் ஸ்டோரேஜும் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே உட்காந்துருவோம். உள்ளே உட்காந்தோம் அப்படின்னா ஜஸ்ட் லுக் அட் தி ஸ்பேஸ் ஓவர் ஹியர். எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்னுடைய ஸ்பேஸ்க்கு தான் வச்சுருக்கிறேன் நான். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றது. இதில் வந்து உங்களுக்கு செகண்ட் ரோ சீட்ஸும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்வர்ட் புஷ் பண்ணுறதுனால 3 ரோஸ்லேயும் நீங்கள் ஐடியலாக ஒரு ஸ்பேஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் போகிறீங்க, இல்லை சிட்டியில் போகிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸில் எந்த ஒரு இஷ்யூவும் இந்த காரில் இருக்காது. அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்டர் தி சப்போர்ட் பாருங்கள், இட்ஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். ஹெட்ரூம் பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹெட்ரூம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் உள்ள க்ரியேட் பண்ணுது காருக்குள்ளே. ஸோ அதனாலே பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த செகண்ட் ரோ சீட்ஸில் உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் இந்த காரில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது. உங்களுடைய தாட்ஸ் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்து நின்றுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். அப்படியே நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ் போய்டும். ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் நீங்கள் டோரில் பார்க்கல, டோர் ஹேண்டில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா ட்விட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், நோ சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் இன் திஸ் வேரியன்ட். எல்லா அம்யூனிட்டிஸும் உங்களுக்கு இருக்குது. சென்ட்ரல் லாக்கிங், பவர் விண்டோஸ், ORVM கண்ட்ரோல்ஸ், இதை ஃபோல்ட் பண்ணுறதுக்கானது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு பாட்டில் ஸ்டோரேஜ் எனார்மஸாக இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம அம்ப்ரெல்லா ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்து இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு 6-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேப்ரிக் இருக்குது. பட் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெதரேட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் இந்த காரோடைய அப்போல்ஸ்ட்ரியோடைய மெட்டீரியல்ஸ் பற்றி பேசும்போது ஃபஸ்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் இருக்குது, ஹெட்லைட் லெவலர் இருக்குது. ஸ்டேரிங் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வர சிராஸ் அதில் வர மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் இந்த காரன்ஸ் கிளாவிஸ்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது, ரைட்டில் வந்து மீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் வருது. தட்ஸ் ரியலி குட். ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் கொடுக்கறதுனால இந்த வேரியண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து ஸ்பீடோமீட்டர், ரைட்டில் டேக்கோமீட்டர், நடுவில் ஒரு MID இருக்குது. MID கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்க கரண்ட் ட்ரிப் என்ன இருக்குது, யூசர் செட்டிங்ஸ் இருக்குது, தென் யூரியா லெவல், இது டீசல் வெஹிக்கிள் அப்படின்னா யூரியா லெவல் என்ன இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய இன்ஃபோ இந்த MIDயில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்டேரிங் லெஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல், ஸ்டேரிங் ரைட்டில் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. 8-inch இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. எல்லா மேனுவல் பட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்றது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆல் மென்யூஸ் போனோம் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து
நல்ல ஸ்லீக்காகவே இருக்குது. ஸோ இந்த வேரியண்ட்டுக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சரௌண்ட் பண்ணி உங்களுக்கு மேனுவல் பட்டன்ஸ் கொடுத்தது அப்படின்றது எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது. டிஆர்விஎம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சார்ஜிங் ஹப் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பேடும் உங்களுக்கு வருது. ஸோ இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம். கீ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கியாக்கான லோகோ கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங், அப்புறம் உங்களுக்கு வந்து இதை ஹோல்ட் பண்ணினா வண்டி ஸ்டார்ட் ஆகும், இதை ஹோல்ட் பண்ணினா பூட் வந்து ரிலீஸ் ஆகும். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 6 ஸ்பீட்கான மேனுவல் கியர் பாக்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஹைவேஸில் போகும்போது 6 கியர் போட்டு நீங்கள் க்ரூஸ் வந்து ஒரு 120 செட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க மைலேஜும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், இன்ஜினும் உங்களுக்கு வந்து லோடு கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். பின்னாடி பார்த்தோன்னா மேனுவல் ஹேண்ட் பிரேக் பார்க்கலாம். ஆம்ப்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஸ்லைடபிள். ஸோ உங்களுக்கு ஸ்லைடபிள் கிடையாது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது உங்களுக்கு அடியில். ஸோ டீப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல தான் மெயினாக உங்களுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் வந்து கியா இதில் சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏசி வென்ஸ் பார்க்கலாம், ஒரு லைனில் உங்களுக்கு வந்து போதும். ஸோ டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இங்கே தான் யூஸ்வலாக வந்து இந்த ஏசி வென்ஸ் வரும், பட் கீழே கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து முடியுது, அப்படியே உங்களுக்கு அந்த டோர் பேனல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த டிசைன் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஸ்டோரேஜ் இருக்குது. மேலே பார்த்தோம் அப்படின்னாக்கா வேனிட்டி மிரர் இருக்குது, ரெண்டு லைட்ஸ் இருக்குது, சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது, இந்த சைடு உங்களுக்கு டோல் ரெசிப்ட் ஹோல்டர் இருக்குது. அப்படியே நம்ம சன்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னாக்கா சின்ன சன்ரூஃப் தான், பட் உள்ளே நல்லா லைட்டிங் எடுத்துருது. இப்போ ஓப்பன் பண்ணதும் உள்ளே பாருங்கள், இதுதான் இந்த சன்ரூஃபுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா லைட்டிங் உள்ள ப்ளசண்ட்டாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும், சூப்பராக இருக்கும் அது. ஸோ அதுக்காக இந்த சன்ரூஃப் இருக்குது. அப்படியே நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு IRVM மேனுவல் டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காரோடைய அம்யூனிட்டிஸ் பற்றி, சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்டர் சப்போர்ட் சூப்பராகவே இருக்குது. லெக்ரூம் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. மேனுவல் கியர் பாக்ஸாக இருந்தாலும் ப்ராப்பர் டெட் பெடல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கால் நீங்கள் பார்க்கலாம். இங்கே தான் கிளச் இருக்குது, பட் இந்த இடத்துல பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு நீங்கள் இப்படி கால் வச்சுட்டு கால் இந்த கால் இப்படி வச்சுட்டு ஸ்டேரிங் மட்டும் இப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு போகணும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹெட்ரூம். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட். இதில் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இருக்கிறதுனால இது ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஹையாக இருக்குது. நான் இன்னும் லோவாக உட்காருவேன். அப்படி உட்காந்தேன் அப்படின்னாக்கா ஹெட்ரூம்க்கு எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டிரைவர் சீட்டில் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி ஏன் கூலர்ஸ் போட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, நான் வந்து என்னுடைய கிளாஸஸ் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ கூலர்ஸ் போட்டு தான் நான் வந்தேன் ஷோரூமுக்கு. ஸோ இது அந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இன்ஜின் பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற காரன்ஸ் கிளாவிஸில் பார்த்தோன்னா இது வந்து டீசல் இன்ஜின். ஸோ அதை பார்த்தோன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் CRDI 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொடியூசஸ் 114 bhp of power and 250 Nm of torque, mated to 6-speed manual அண்ட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 19.5 kmpl வந்து கிளைம் பண்ணுறாங்க. உங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து கண்டிப்பாக மாறும். 15 உங்களுக்கு கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். 45 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. சைடில் இந்த இடத்துல உங்களுக்கு டர்போ சார்ஜர் இருக்குது. இந்த இடம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளூயிட் செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு டீசல் இன்ஜின் அப்படின்றதுனால நல்ல ஒரு இன்சுலேஷன் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபயர் வால் ஆல்சோ உங்களுக்கு இன்சுலேஷன் இருக்குது. இன்ஜின் கார்டு உங்களுக்கு கீழே இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இந்த காரோடைய சேஃப்டி பற்றி பேசுகிறோம் நம்ம. இப்போ நம்ம பார்க்குற கியா காரன்ஸ் கிளாவிஸோடைய HTK+ ஆப்ஷன் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா 6 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இன்ஜின் இம்மொபிலைசர், ஹில் அசிஸ்ட், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கார் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்றதுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ண இந்த கார். ஸோ இஃப் யூ talk about the pricing, இந்த கார் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 11.49 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் ரேஞ்ச். பட் இப்போ நம்ம பார்க்குற HTK+ ஆப்ஷன் வேரியன்ட் டீசல் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 17.29 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும், 21.2 lakhs ஆன் ரோட் சென்னையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லேட்டஸ்ட்டான ப்ரைஸிங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேபிட்டல் கியா OMR நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ஸ்ரீவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.